ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்கணும். நல்லா கேளுங்க, இங்க உள்ளவர்கள் எல்லாருமே, சில பிசாசின் வல்லமை உங்க வீட்டை விட்டு போனா நீங்க ஏழைக்கு இறங்கினாதான் அது நடக்கும். நம்ம சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு பைபிள் வாசிக்கிட்டு சில பேர் அப்படியே பரிசுத்தம் 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 போய் ஒன்னலதான் ஆயிட்டீங்க. ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு திறக்கணும் கையை. வாரத்துல ஒரு 2 பேருக்காவது சோறு போட்டு பாருங்க. மாசத்துல ஒரு 10 பேருக்கு வீட்டில் அழகா செஞ்சு சமைச்சு எடுத்துக்கிட்டு 2 வீலர்ல அழகா போங்க. பிரிட்ஜுக்கு அடியிலலாம் சோறு தண்ணி இல்லாத எவ்வளோ பிள்ளைங்க படுத்திருக்குது, ட்ரெஸ் இல்லாத எவ்வளோ பிள்ளைங்க படுத்திருக்குது. போய் உதவி செய்யுங்க. வெறும் சுவிசேஷம் அறிவிக்கிறது மாத்திரமல்ல நம்ம ஊழியம், ஏழைகளுக்கு இறங்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஏழைகளுக்கு இறங்கும் போது ஆண்டவர் சொல்றார், மரண கண்ணிகளுக்கு நீ தப்பு வைக்கப்படுவாய். சில சாபம், பரம்பரை சாபம், சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான பிதாக்கள் வழியா வரக்கூடிய சில இரத்த சாபங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியா வரக்கூடிய சில வியாதிகள், எல்லாருக்குமே ஒரே வியாதி இருக்கும் குடும்பத்தில். இந்த மாதிரி சாப கட்டெல்லாம் உடையணும்னா ஏழைங்களுக்கு இறங்கணும். நீங்க ஏழைகளுக்கு மனதார உணவு கொடுக்கணும், உடை வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது 10, 20 ஏதாவது கொடுத்து உதவி பண்ணுங்க. அப்படி நீங்க செய்து பாருங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வருமானத்துல ஒரு பங்கு கர்த்தருக்காக கொடுக்கணும், அதுல ஒரு பங்கு ஏழைகளுக்காக கொடுக்கணும். இதுதான் பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் கொடுத்த கட்டளை. ஒரு பங்கு அதை தசம பாகமா நீங்க சபைக்கு கொடுத்துடணும். ஆனா ஒரு பங்கு இருக்குது பாருங்க, அதை என்ன பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு, வீட்டு வாசல்ல அரிசி மூட்டையை வச்சிரு. அந்த வழியா நடந்து போற தரித்திரன், ஏழை, பிச்சைக்காரன், அப்பா அம்மா இல்லாதவன் அந்த அரிசியை எடுத்துக்கிட்டு போட்டோம் கொஞ்சம் கொஞ்சம். இவன் வயல்ல அறுக்கும் போது ஃபுல்லா சேர்த்து அறுத்துறாத, மொட்டையா அறுத்துறாத, ரவுண்டா அறுவடை செய். அந்த மூளை முடுக்கெல்லாம் விட்டுடு. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற ஏழைங்க வந்து அதை அறுவடை செஞ்சு அவங்க சாப்பிட்டுட்டு. இதுதான் கர்த்தர் கொடுத்த கட்டளை. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் ஏழைகள் மேல அவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருந்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். நன்மை செய்ய பழகணும் தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்பதான் உங்க வீடு நல்லா இருக்கும். நீங்க நன்மை செய்யறதுதான் உங்களுடைய சந்ததிக்கு பிளெஸிங். சாப கட்டுகள்லாம் அப்பதான் உடையும். சில கடன் என்கிற கட்டெல்லாம் அப்பதான் சிஸ்டர் உடையும் உங்க வீட்டில இருந்து. நானும் என் மனைவியும் திருமணமான புதுசுல 2012ல இந்த ஊழியத்தை 1 வருஷம் தொடர்ந்து செஞ்சோம். காலையில எழுந்த உடனே சபைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே காலையில் 5 மணிக்கே எழுந்து நல்லா ஒரு 20 பேக்கெட்ல ஒரு 4 இட்லி, சாம்பார், சட்னி இதெல்லாம் செஞ்சு அழகா வீட்டில் நாங்களே உக்காந்து பேக் பண்ணி அது அழகா வண்டியில எடுத்துட்டு போய் சபைக்கு போற வழியெல்லாம் நிறுத்தி 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 ஒவ்வொரு ஏழைக்கு ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு கவர்ல சாப்பாடு, உணவு. 1 வருஷம் அதை தொடர்ந்து செஞ்சோம். எனக்கு தெரியும் அந்த ஊழியம் செஞ்சதுனால தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை செஞ்சு பாருங்க. நீங்க உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுதா இல்லையான்னு பாருங்க. நீங்க ஒரு 6 மாசம் ஏழைகளுக்கு உணவு கொடுத்து பாருங்க. உங்க பொருளாதார சூழ்நிலை எல்லாம் மாறுதா இல்லையான்னு அப்படி மாறலன்னா வந்து என்ன கேளுங்க கேள்வி. ஏன் மாறலன்னு கேளு. பைபிள் சொல்லுது, ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தரை அது அவனுக்கு திரும்ப தருவார்.